கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் கர்த்தர் நல்லவர்னு சொன்னேன். நீங்க அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லுங்க. சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வாராம்? 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தையும் உடன்படிக்கையும் காக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. ஹல்லேலூயா. ஒரு சந்ததி எழும்பி ஆண்டவரை சேவிச்சா தலைமுறை தலைமுறைக்கும் அது தேவனுடைய சந்ததி. ஆமென். இன்றைக்கு ஏன் ஒரு குடும்பத்தை ஒரு நபர் எழும்புறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு? சத்துருவின் பிடியிலிருந்து ஒரு நபரை கொண்டு வர்றதுக்கு, ஒரு ஜெனரேஷனை கொண்டு வரதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா, ஒருத்தர் வந்தா அந்த தலைமுறையே இந்த ஒருவரை கொண்டு மாற்ற அவரால் ஆகும் என்பது பிசாசுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 3 நாள், இந்த 2 நாள் 3 நாள் கூட்டங்கள் முடியும் பொழுது கர்த்தர் அநேகரை சத்துருவின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி இருப்பார். ஹல்லேலூயா. அநேகருடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்திருப்பார். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நீங்கள் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை தான் கர்த்தர் தேவ ஆவியானவர் அடியாளுக்கு வெளிப்படுத்தி இந்த நாளில் கொண்டு வந்திருக்கார். நமக்கு தெரிந்த ஒரு வசனம், ஆனால் இந்த வசனத்தை என் கூட சேர்ந்து நீங்கள் படித்து உங்கள் உதடுகளால் அறிக்கை செய்து அதை அப்படியே உங்களுடையதாய் மாற்றிக்கொள்ள நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். கானான் வாக்குதத்தம் பண்ணப்பட்டது யாருக்கு? இஸ்ரவேலர்களுக்கு. அப்படிதானே? கானான் வாக்குதத்தம் பண்ணப்பட்டது இஸ்ரவேலர்களுக்கு. எகிப்திலிருந்து லட்சக்கணக்கான ஜனங்களை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு என்ன வாக்குதத்தம் கொடுத்து அழைத்து கொண்டு வந்தாங்க? கானானுக்கு போவோம், கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார், அப்படிதான் அழைத்து கொண்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த கானானுக்கு எல்லாருமே போனாங்களா? வாக்குதத்தத்தை பெற்றும் வாக்குதத்தத்தை அடையாமற் போனவர்கள் அதிகம். பர்சன்டேஜ் பார்த்தா 2 பேர் தான் போனாங்க முதல்ல வாக்குதத்தத்தை பெற்றவங்க. காரணம் என்ன? காரணம் என்ன? வாக்குதத்தம் கிடைத்தால் அது நிறைவேறுமா அப்படின்னு கேட்டா, காலேபும் யோசுவாவும் மாத்திரமே அந்த வாக்குதத்தத்தை இருதயத்தில் வைத்து அதை சிந்தித்து கொண்டிருந்தவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதை சிந்தித்து கொண்டிருந்தவர்கள் மாத்திரமல்ல, அதை அறிக்கை செய்தவர்கள். உண்மைதானே? மற்ற எல்லாரும், மற்ற 10 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் ஏனாக்கின் புத்திரர்கள், அவர்கள் ராட்சதர்கள், அவர்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், ரொம்ப சின்னதாக இருந்தோம். கண்டிப்பாக அவங்கள ஜெயிக்கிறதுக்கும் அந்த கானானை சுதந்திரிக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பே இல்லை. எக்கோ மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமா? வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகினது. அப்புறம் என்ன சொன்னாங்க? நாம் எளிதாய் போய் சுதந்திரித்து கொள்ளலாம். அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்த உடனே மற்ற எல்லாரும் சொன்ன வார்த்தை, அவன் கோலியாத், அவன் ஒரு ராட்சதன் அப்படின்னாங்க. ஆனால் தாவீது கோலியாத்தை எப்படி பார்த்தாரு? எப்படி பார்த்தார்? பேசுங்களேன் எனக்காக, நம்மலாம் பேசலாம். அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்து தாவீது சொன்ன வார்த்தை என்ன? இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தர். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற மனுஷருடைய உள்ளத்தில் வாக்குதத்தம் இருந்தால், நிறைய பேருக்கு வாக்குதத்தத்துக்கும் வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளே நம்முடைய வாக்குதத்தத்துக்கு எதிரடியாக பேசிக்கிட்டு இருக்கோம். வேற ஒருத்தர் வந்து அந்த வாக்குதத்தத்துக்கு எடுத்து போடவே வேண்டிய அவசியம் இல்லை. நான் வாக்குதத்தத்தை பெற்றிருந்தால் அதை நான் இருதயத்தில் எழுதி வைக்க வேண்டும், முதலாவது. 2வது, அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு விசை சிங்கம், மற்றொரு விசை கரடி வந்தது, ஆனா அதற்கு செய்தது போல இவனுக்கும் நான் செய்வேன். திரும்பி பாருங்க உங்க வாழ்க்கையை. இப்ப நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையை 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போகிற அளவிற்கு உங்களுக்கு என்ன இருந்தது? மரண பள்ளத்தாக்கில் நீங்க நடந்தீங்க. அப்போ உங்க கைப்பிடிச்சு உங்களை தூக்கி நிறுத்தின தேவன் இப்ப செய்ய மாட்டாரா? சிங்கத்தின் வாய்க்கு தப்புவித்தவர் கோலியாத்துக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. அதனாலதான் அடிக்கடி உங்க ஆத்துமா கிட்ட சொல்லணும். நான் சொல்லுவேன், என் ஆத்துமா கிட்ட பேசுவேன். ஆத்துமா கிட்ட பேசுறவங்க எல்லாம் ஜெயிச்சிருவாங்க. அல்லேலூயா. தாவீது ஜெயிச்சு கொண்டே இருந்தார். என்ன சொன்னார்? ஆத்துமாவே, ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா.
அல்லேலூயா. சூழ்நிலைமைகளை தாண்டிய ஒரு விஷன் நமக்கு வேணும். ஆமென். கைகளை அசைச்சு சொல்லுங்க, என் கண்களை இன்னைக்கு நீங்க திறந்து விடுங்கப்பா. என் கண்களை நீங்க திறந்து விடுங்கப்பா. என் இருதயத்தில் உங்க வாக்குத்தத்தத்தை பதித்து வைக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. என் வார்த்தையும் உங்க வாக்கும் ஒரே மாதிரி இருக்கணும்ப்பா. ஆமென். எளிதாய் சுதந்தரிக்கலாம். சொல்லுங்க, எளிதாய் சுதந்தரிக்கலாம். நாகர்கோயிலை எளிதாய் சுதந்தரிக்கலாம். ஏன் சொல்லுங்க? அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷனுடைய கால் வந்த உடனே அவர்களை காத்த நிழல் விலகும். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் வந்தால் நிழல் விலகும். அல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற நிழல்கள், உங்க வீடுகளுக்குள்ள இருக்கிற அந்தகாரங்கள், அந்தகார வல்லமைகள், இந்த டெரிட்டரியில இந்த எல்லைகளுக்குள்ள கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள், இவைகள் எல்லாம் அபிஷேகம் பெற்ற மனுஷனோ மனுஷியோ கால் வைத்தால் போதும். அது எப்ப விலகுச்சு? எப்ப அந்த நிழல் விலகுச்சு தெரியுமா? காலேபும் யோசுவாவும் கால் பதித்த உடனே அது விலகுச்சு. கர்த்தர் சும்மா போய் வேவு பார்க்க மட்டும் அனுப்பல. அபிஷேகம் பெற்றவர்கள் கால் பதித்தால் அந்த எல்லைக்குள்ள கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள் ஓடித்தான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கெதரேனுக்கு என் அப்பாவுடைய கால்கள் வருகிற வரைக்கும் தான் அந்த பிசாச சங்கிலிகளால கட்ட முடியாது. ஆனா என் அப்பாவின் பாதம் அந்த கெதரேன் என்கிற நாட்டுக்குள் பட்ட உடனே ஒருவராலும் கட்டப்படாதவன் கை கட்டி வந்து அப்பாவின் பாதத்துல உட்காருவான். அல்லேலூயா. இயேசுவை சுமக்கிறவர்கள் நாகர்கோயிலுக்கு தேவை. ஆமென். இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த அபிஷேகத்தை உடையவர்கள் இன்றைக்கு தேவை. கர்த்தர் நம்மை எழுப்ப விரும்புகிறார். இந்த ஆவிக்குரிய கூட்டங்களும் நற்செய்தி கூட்டங்களும் முடிவு பெறும் பொழுது நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் மாற போறீங்க. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாமா? சங்கீதம் 20ஆம் சங்கீதம் நம்ம வாசிக்க போறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சத்தமா எல்லாரும் சேர்ந்து நல்ல சத்தம் போட்டு வாசிக்க போறோம். நீங்க சத்தம் போட்டு வாசிக்க சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வாசிக்கலாமா? எல்லாரும் 8ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 20ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். மறுபடியும் வாசிக்கலாமா? ஏன்னா இன்னும் அந்த சத்தம் பத்தலை. உங்க சத்தம் இன்னும் இந்த ஷீட்டுக்கே வெளியில போல, இன்னும் எல்லைகளுக்கு போகணும். அல்லேலூயா. சத்தமா வாசிக்கலாமா? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. நாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இதை அறிக்கை செய்யுங்க. நீங்க இதை அறிக்கை செய்யுங்க. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள கர்த்தர் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க செய்வார். ஆமென். உங்களுடைய நாவில் என்ன இருக்கு தெரியுமா? அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்துல தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்தாரா? கர்த்தருடைய பிள்ளை என்பது ஒரு பொசிஷன் மட்டும் இல்ல, அது ஒரு அத்தாரிட்டி. ஆமென். கர்த்தருடைய பிள்ளை என்பது அது ஒரு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்தானம் மாத்திரமல்ல, அது எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது என் உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் அப்படியே என்ன பண்ணுவாரு? ஹானர் பண்ணுவார். ஆமென். நீங்க சொல்லணும், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுக்கதான். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர்கள் முறிந்து விழுந்தார். கை சுற்றி சொல்லுவோமா? கை சுற்றி சொல்லுங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென். நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கணும்னா முறிந்து விழுறவங்களுக்கும் எழுந்து நிற்கிறவர்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்ன ஆச்சு? எதனால அவங்க விழுந்தாங்க? எதனால நீங்க எழும்புறீங்க அப்படின்னா முந்திய வசனம் அதற்கு பதில் சொல்லுகிறது. என்ன சொல்லுது அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது? யார் முறிந்து விழுந்தாங்கன்னா, ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் சொல்லுங்களேன், முறிந்து விழுந்தார்கள். நாங்களோ கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒரு நாள் முறிந்து விழுவது இல்லை. அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். அல்லேலூயா. ஆமென். உங்களை மனமடிவாக்க, உங்களை கீழே விழத்தல்ல, இதுவரைக்கும் நீங்க விழுந்து போன நிலைமையில நான் உயிருள்ள பிணமாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் நடமாடும் ஒரு பிணத்தை போல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
என் வாழ்க்கை அப்படி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சொன்னீங்கன்னா, நான் விழுந்து கிடக்கிறேன், என்னால் எழும்ப முடியல, நான் முயற்சி செய்கிறேன், என் குடும்பம் எழும்பி நிற்கணும்னு எனக்கு ஆசை, நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் எனக்கு அது செய்ய முடியல, என்னால் முடியல அப்படின்னா, இப்போ ஒரு விழுந்தவனுக்கு என்ன செய்வோம்? நம்ம கைப்பிடிச்சு என்ன பண்ணுவோம்? தூக்கி விடுவோம். அப்படி நீங்கள் பிடிச்சு எழ வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அது அவருடைய நாமம். அவருடைய நாமம். அவருடைய நாமம் என்ன தெரியுமா? சர்வ வல்லவர். சொல்லுங்க, சர்வ வல்லவர். சர்வ வல்லவர்னா என்ன அர்த்தம்? அவரால் செய்யக்கூடாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அல்லேலூயா. மருத்துவர்கள் முடியாது என்று சொன்னதை கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. நீங்கள் நம்பினவர்கள் முடியாது என்று சொன்னதை கர்த்தர் முடிப்பார். அல்லேலூயா. பணம் கொடுத்து முடியாதவைகள் கர்த்தரால் முடிவுக்கு வரும். அல்லேலூயா. உங்களுக்காய் மனிதர்கள் பேசி மனிதர்களுடைய ரெக்கமெண்டேஷன் செய்ய முடியாதத கர்த்தருடைய ஒரு கண்ணசைவு செய்து முடிக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்காக கர்த்தர் செய்வார். சர்வ வல்லவர் உங்களுக்காக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் முறிந்து விழுவது இல்லை. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்த்தா முறிந்து விழுந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க விழுந்திருக்கிறதுக்கான ஒரு காரணத்தை ஏசாயா 61 அதிகாரத்தில் நான் காமிக்க போகிறேன். இன்னைக்கு இந்த வசனத்தையும் இந்த வெளிப்பாடுகளையும் நீங்கள் கேட்டதற்கு பின்பாக நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து ஏசாயா 61 அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் இருக்கிற 3ஆம் வசனத்தில் இருக்கிற ஒரே ஒரு லைனை நம்ம வாசிக்க போகிறோம். நடு பகுதியில் இருக்கும் பாருங்களேன். ஒடுங்கின ஆவிக்கு, பார்த்துட்டிங்களா? ஒடுங்கின 3ஆம் வசனம், 61 அதிகாரம் 3ஆம் வசனத்தினுடைய நடு பகுதியில் ஒடுங்கின ஆவி, 5th லைன்ல இருக்கு பாருங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும். அல்லேலூயா. இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இதை நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த வருஷத்துல இந்த மாசம் செலிப்ரேட் பண்ண போறோம். எவ்வளவு பேருக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? எதுக்கு? டிசம்பர் வந்துருச்சு. வர வழியெல்லாம் நட்சத்திரங்கள், மின் விளக்குகள், ஒரு பெரிய சந்தோஷம். என்னன்னு தெரியல, எது இருக்கோ இல்லையோ, டிசம்பர் மாதம் வந்தால் ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம். பிள்ளைங்க வீட்டுக்கு வருவாங்க, நம்ம ஊருக்கு போவோம், இப்படி ஏதாவது ஒன்று நற்செய்திகள் நடக்கும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசு இந்த பூமிக்கு வந்து சில காரியங்களை செய்ய வந்தார். அப்படி அவர் செய்ய வந்த லிஸ்ட்டு தான் இந்த முதல் வசனத்துலேருந்து வாசிக்கிறோம். அதில் முக்கியமான ஒன்று ஒடுங்கின ஆவி. ஆமென். இது என்ன நாள் தெரியுமா? இது விடுதலையின் நாள். அல்லேலூயா. அடுத்து பேச போகிற வார்த்தைக்கு முதலாவது இதுதான் ஒரு அச்சாரமாக இருக்க போகுது. அல்லேலூயா. இந்த ஒடுங்கின ஆவி அப்படின்னா என்ன? இந்த ஒடுங்கின ஆவினா என்ன? இதுக்கு ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. என்ன இருக்குன்னா, ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். ஹெவினா என்னதுங்க? பாரம். இந்த ஒடுங்கின ஆவி என்னதுன்னா ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். இந்த ஒடுங்கின ஆவியுடர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க மேலே ஒரு பெரிய பாரம் இருக்கிற மாதிரி எப்பவுமே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்டவங்கள? நான் பார்த்ததில்லை சிஸ்டர். நான் தான் அதுன்றீங்களா? நான் தான் சிஸ்டர் அது. என்ன ஒரு எப்பொழுதும் ஒரு சோர்வு, எப்பொழுதும் ஒரு துக்கம், எப்பவுமே முகத்தில் என்ன இருக்கு? வாடியே இருக்கும். ஒரு 25 கிலோ மூட்டையை அவங்க மேலே வச்சா ஒருவருடைய முகம் எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒரு சில பேருடைய முகமே என்ன பண்ணுது இருக்கு. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? ஏன் சிஸ்டர் இப்படி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? வீட்டில் பிரச்சனை அப்படின்னு. நீங்கள் நினச்சிட்டீங்க பிரச்சனை தான் உங்களுடைய ஒடுக்குதலுக்கு காரணம்னு. இல்லை, இன்னைக்கு நான் சொல்லித்தரேன், அது ஒரு ஆவி. அல்லேலூயா. ஒடுங்கின ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். இன்னைக்கு அந்த ஆவியை விரட்டுறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆவிக்குரிய குடும்பங்கள் எழும்பி கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க முடியாதபடி அவர்களை ஒடுக்கி கொண்டிருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸை ஆண்டவர் இன்றைக்கு விடுதலையாக்கி உங்களுக்கு ஒரு துதியின் ஆடையை போர்த்தி அனுப்ப போகிறார். அல்லேலூயா. இந்த ஒடுங்கின இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன். வருஷம் ஆலயத்துக்கு வந்தாலும் இந்த ஒடுங்கின ஆவியோடு வந்தவள் பெயர் தான் நன்னாள். ஆமா தானே? அவ தேவ சமூகத்துக்கு தான் வரா. ஆனா இன்னும் என்ன பண்ணல? அந்த ஒடுக்கத்திலிருந்து அவ எழுந்து நிமிர்ந்து நிற்கவே இல்லை. அவங்க கணவர் என்ன சொல்றாரு? எல்கானா என்ன சொல்றாரு? தன் பெனினாளுக்கு கொடுக்கறத விட எவ்வளவு மடங்கு கொடுத்தாராம்? 10 மடங்கு அனாலுக்கு கொடுக்குறார். 10 times பொருள்.
அவளுக்கு அவளுக்கு ஒரு ஆப்பிள் கொடுத்தா இவளுக்கு 10 ஆப்பிள், அவளுக்கு ஒரு சவரன் நகை கொடுத்தா இவளுக்கு 10 சவரன் நகை. இப்படி எல்லாவற்றையும் 10 மடங்கு கூட கொடுக்குறான். பொருட்கள் எல்லாம் அண்ணாளுக்கு முன்னாடி இருக்கு, 10 மடங்கு இருக்கு. ஆனா அது அவளுக்கு சந்தோஷத்தை என்ன பண்ணல, தரல. பொருட்கள் மாத்திரம் எல்கானா கொடுக்கல, இன்னொன்னு என்ன கொடுத்தாரு சொல்லுங்க? வார்த்தை. என்ன சொன்னாரு? நமக்கு எதுக்கு, நீ எனக்கு பிள்ளை, நான் உனக்கு பிள்ளை, நமக்கு எதுக்கு பிள்ளை அப்படின்னார். சொன்னாரா இல்லையா? நமக்கு ஏன் பிள்ளை, பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம 2 பேருமே சந்தோஷமா இருப்போம். எந்த வார்த்தையும் அவளை என்ன பண்ணல, எலும்ப விடல. ஆனா அவ தேவ சமூகத்துக்கு போய் தன் இருதயத்தை ஊற்றும் பொழுது கர்த்தர் அந்த ஆவியிலிருந்து அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பருவர் வேண்டும், எனக்கு பிளெஸிங்ஸ் வேணும். நீங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா, இல்லை என் சத்தத்தை கேட்கிற யாராகிலும் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முதல் படியே விடுதலை. அல்லேலூயா. இந்த ஆவியிலிருந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு ஒரு டெலிவரன்ஸ். தேவ சமூகத்தில் போன உடனே அவளுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு டெலிவரன்ஸ். ஏன் நான் டெலிவரன்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னேன்னா, பொருள் தர முடியாததை, தன்னுடைய கணவனுடைய வார்த்தைகள் தர முடியாததை கர்த்தருடைய சமூகத்தில் அவளுக்கு ஒன்று கிடைச்சிச்சு. என்ன கிடைச்சு சொல்லுங்க? வசனம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில், அது முதல் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. இன்னும் கர்ப்பத்தில் சாமுவேலே வரல. அல்லேலூயா. இன்னும் மலடின்னு அவளுக்கு சொல்லப்பட்ட பெயர் இன்னும் மாறவே இல்லை. இன்னும் தன்னோடு இருக்கிற தன்னுடைய சகோதரி ஆகிய பெனினாளுடைய வார்த்தைகளும் கூர்மையான அம்புகள் போல வந்து அவ இருதயத்தை தேய்க்கிற வார்த்தைகள் இன்னும் நிறுத்தப்படல. இன்னும் பெனினாலும் வாயை மூடல, இன்னும் கர்ப்பத்திலையும் பிள்ளை வரல, ஒண்ணுமே நடக்கல. ஆனா உள்ளத்துல முதல்ல வந்தது என்ன தெரியுமா? சந்தோஷம். ஃபர்ஸ்ட் அந்த ஆவியிலிருந்து அவளுக்கு விடுதலை வந்த உடனே அவள் முகம் துக்கமா இருக்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ராத்திரி முதல்ல கர்த்தர் செய்ய போகிறது உங்களுக்கு ஒரு விடுதலை தான் தரப்போகிறேன். நீங்க நினைச்சீங்க கடனால தான் நான் இப்படி இருக்கிறேன் சிஸ்டர். கடன் இல்லை சிஸ்டர், இது ஒரு ஆவி. வியாதியால தான் நீங்க இப்படி கூனி குறுகி இருக்கீங்க நீங்க நினைக்கிறீங்க. இல்லை சிஸ்டர், இது ஒரு ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் ஒரு விஷயம் சொல்ல கர்த்தர் ஆகிய ஆவியானவர் நினைப்பூட்டுகிறேன். இந்த உலகம் நம்மளை ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுத்த வைக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு பெரிய வட்டம் இருக்கும், அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு பைக் ஓட்டுவாங்க, அதுக்குள்ளேயே ஓட்டுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருக்கீங்களா? ஆமாம், ஓட்டுவாங்க. சில எலிகளெல்லாம் பிடிக்கணும்னா அந்த எலியோட இதில் வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணோம்? அந்த எலி நினச்சிட்டு இருக்கோம் நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன்னு. பார்த்தா அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த வட்டத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். இப்படி தான் உலகம் நம்மை ஒரு வட்டத்துக்குள்ளே உட்கார வைக்கும். எப்படி உட்கார வைக்கும்? திருமணமாய் சந்தோஷமாக புன்சிரிப்போடு நீங்கள் வந்த உடனே 2 மாதம் தான் வெயிட் பண்ணுவாங்க. 3ஆவது மாதத்தில் என்ன கேட்பீங்க? நம்ம ஊரில் என்ன கேட்பீங்கன்னு தெரில, அங்கெல்லாம் என்ன கேட்பாங்கன்னா என்ன கேட்பாங்க? விசேஷம் இல்லையா? இங்கே அப்படி தான் கேட்பீங்களா? விசேஷம் இல்லையா? சரி, இதை கேட்ட உடனே என்ன வந்துடும் தெரியுமா? நமக்கு துக்கம் வந்துடும். வந்துருமோ வராதா? வரும், நிச்சயமாக வரும். உடனே பிள்ளை இல்லையேன்னு சோர்ந்து போய் வெயிட்டோடு சுற்றுவீங்க. அப்புறம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிள்ளை கொடுத்துருவார். இப்போ பிள்ளை கொடுத்த உடனே அது கருப்பாக இருக்கா, என்ன இதுக்கு முடியே இல்லை, இது என்ன சிகப்பா இல்லை, இது எனக்கு வெள்ளையா இல்லை, இப்படி ஏதாவது சொல்லுவாங்க. பிள்ளை பிறந்தும் கூட அந்த பிள்ளைய வச்சுட்டே ஐயோ கண்ணு இப்படி இல்லையே, என்ன மூக்கு கொஞ்சம் குட்டையாக இருக்குது, என்ன மூக்கு சப்பையாக இருக்குது, இழுத்து விடு, என்ன தலை இன்னும் உருண்டையா இல்லை, உருட்டி விடு. இப்படியே சொல்லி பெத்த பிள்ளைய பார்த்து நமக்கே பரிதாபப்படுற மாதிரி மாற்றிடுவாங்க. சரி, அந்த பிள்ளை வளர்ந்து வந்த உடனே ஸ்கூலில் சேர்க்கல, நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும், அதுக்கு கடன் வாங்கணும். அடுத்து சுத்த விடுறாங்களா? அந்த பிள்ளை ஸ்கூல் படிச்சு 10th வந்தோடனே என்ன மார்க்குன்னு கேட்டு அந்த பிள்ளையை போட்டு டார்ச்சர் பண்ணுறேன். +2 வருது, அதுக்கப்புறம் மார்க். +2 முடிச்ச உடனே வேலைக்கு, எங்கே காலேஜ் சேர்க்குறேன், காலேஜ் சேர்த்து படித்து முடிச்ச உடனே வேலைக்கு போலியோ, வெட்டி பயலா சுத்துறியோ, சோறு உனக்கு எப்படி மக்களை உள்ளே இறங்குது அப்படின்னு கேட்குறது. அப்புறம் அது முடிச்ச உடனே வேலைக்கு போயிட்ட உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும், வேலைக்கு போயிட்டானு இல்லை, கல்யாணம் பண்ணணும் இல்லை அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுருது. கல்யாணம் பண்ண உடனே மறுபடியும் உங்ககிட்ட கேட்டாங்கல்ல, நீங்கள் கல்யாணம் ஆகி முதல்ல வந்தீங்களே, என்ன கேள்வி? விசேஷம் இல்லையா? அதை அப்படியே உங்கள் பிள்ளைகிட்ட கேட்பாங்க. இப்போ இந்த லூப்பில் நீங்கள் எங்கே எழும்பி நிற்கிறது? நீங்கள் கொஞ்சம் அப்பா பிள்ளை பிறந்துச்சுன்னு எழும்பி நின்னோன்னா ஸ்கூலில் சேர்த்து அப்படின்னு அழுத்தும். ஆமாவா இல்லையா? நான் சொல்கிறது உண்மையா இல்லையா?
நான் அதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்வேன். நீங்கள் இந்த எல்லையில் இருக்கிறீங்க, சென்னைன்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு? சென்னையில் டி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிற தமிழ் உங்களுக்கு புரியுதான்னு கூட எனக்கு தெரியும். புரியுதுங்களா சகோதரிகளே சகோதரர்களே? தேங்க்யூ ஸோ மச். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அங்கே டி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் இப்படி கால் வச்சா போதும் சகோதரியே, நீங்கள் நடக்கவே வேணாம். உங்கள் பின்னாடின்னு வந்து 4 பேர் அப்படியே தள்ளி நேராக சரவணா ஸ்டோர்னு ஒரு கடைக்கு முன்னாடி விட்டுட்டு போயிடுவாங்க. நான் சரவணா ஸ்டோருக்கே வரலடான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கே போயிட்டுருக்காங்க. பின்னாடியே நீங்கள் எப்படியாவது என்ன பண்ணி ஓடி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஓட்டம் அப்படி இருக்கும். உங்களை அறியாவே நீங்கள் சும்மா நின்றுருந்தா கூட நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அப்படி ஜனங்கள் ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை தான் அந்த சென்னையில் போய் பார்த்தா அப்படி இருக்கும். இப்படி தான் உலகம் ஒரு வட்டத்தை உருவாக்கி இதுதான் 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 இது அடுத்து 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 அப்படின்னு நம்மளை என்ன பண்ணோம்? நம்ம நினச்சோம் இது இல்லாததுனால தான் நம்ம இப்படி இருக்கோம், இது இல்லாததுனால தான் நம்ம இப்படி இருக்கோம். எது இல்லாதனாலும் இல்லை, ஒன்றுமே இல்லை. தாவீதை பற்றி சொல்லட்டுமா? எதிரி நாட்டு ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டார். எப்படியாகிலும் இந்த தாவீதை பார்த்தா போட்டு தள்ளணும்னு ராஜா முடிவோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ராஜா கிட்ட மாட்டிக்கிட்டார். இப்போ என்ன பண்ணுறது? தனியாக மாட்டிக்கிட்டார். இவ்வளோ பேரோட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பில்லை. என்ன செஞ்சார்? எச்சிலை வழியை விட்டு பைத்தியக்காரன் போல சேஷ்டை செய்து, நான் தாவீது இல்லை, நான் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு தன்னை என்ன பண்ணுறாரு? காமிக்கிறார். அந்த காலத்தில் என்ன கிடையாது, இப்போ இருக்கிற மாதிரி யூடியூபோ ஃபேஸ்புக்கோ கிடையாது. தாவீது இப்படி தான் இருப்பான் அப்படின்னு பார்க்குறதுக்கு. தாவீதுன்னு ஒரு ஆள் இருக்கான், அவன் தொட்டாலே ஜெயந்தான் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காரு? கேள்விப்பட்டிருக்காரு. ஒரு நாள் இவன் பெரிய ஆளாக வந்து எல்லா ராஜ்யத்தையும் பிடிப்பான்றதை என்ன பண்ணியிருக்காங்க? கேள்விப்பட்டிருக்காங்க. அப்போ ஃபோட்டோலாம் இல்லாததுனால தாவீது அப்படியே சேஷ்டை பண்ண உடனே ராஜா சொல்கிறார், எப்பா நம்ம அரண்மனையில் பைத்தியத்துக்கா பஞ்சம், இருக்கிற மொத்தம் பைத்தியம்தான், இதை வச்சு மேய்க்கவே என்னால் முடியல, தயவு செஞ்சு இவனை விரட்டி அனுப்பு அப்படின்னு உடனே என்ன பண்ணிட்டாங்க? இவன் தாவீது இல்லைப்பா, இவன் யாரோ பைத்தியக்காரன், ஆள் தெரியாமல் கொண்டு வந்துட்டியடா அப்படின்னு விரட்டி அனுப்புகிறாங்க. இப்படி விரட்டி தன்னுடைய உயிருக்கு ஆபத்து வந்து தன் உயிர் தப்பி அவன் ஓடுகையில் அவன் என்ன சங்கீதம் பாடினான் தெரியுமா? தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீரா? அவன் பாடின சங்கீதம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். மனுஷருக்கு முன்பாக நான் ஒரு பைத்தியக்காரியை போல இருந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் சகோதரர்கள் எல்லாரும் இராணுவத்தில் இருந்து நான் ஆடுகளுக்கு பின்பாக இருந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. ராஜ்யபாரத்தை பெற்று என் சொந்த மகனே என்னிடத்திலிருந்து ராஜ்யபாரத்தை பறித்து வெறுங்காலோடு என்னை துரத்தி விட்டாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. அப்ப உங்களை துதிக்க விடாம, உங்களை கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த விடாம, அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட விடாம செஞ்சு கொண்டிருக்கிறது உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைமையோ வியாதியோ வருமானமோ இல்லை சகோதரி சகோதரா, அது ஒரு ஆவி. அல்லேலூயா. அது உங்களை ஒடுக்கி உங்களை ஓரமா உட்கார வைக்கணும். ஏன் தெரியுமா? துதி என்பது, துதிக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்கு தெரியுமா? துதி வானங்களை திறக்கும். அல்லேலூயா. துதி தேவனை நம்முடைய ஸ்தானத்துக்கு இழுத்து கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்படிதானே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்துக்கும் என்ன சொல்றார் ஆண்டவர்? என்ன பண்ணுவாரா? வருவார். அல்லேலூயா. அவரை நீங்க பிரஸ்தாபப்படுத்த அவர் வருவார். நிறைய சகோதரிகளோடு தான் நான் பேசுவேன், அதனால சகோதரிகள் சொல்றதை நான் சொல்றேன். நிறைய சகோதரிகள் சொல்லுவாங்க, சிஸ்டர் சர்ச்சில் ஆராதிக்கும் போது, சர்ச்சில் ஜெபிக்கும் போது நல்ல உற்சாகமாக இருக்கு, ஆனால் வீட்டுக்கு போனால் என்னால் ஜெபிக்கவே முடியல. எத்தனை பேர் எங்கே அப்படி சொல்கிறீங்க? வீட்டுக்கு போனால் என்னால் என்ன பண்ண முடியல, அந்த உற்சாகம் எனக்கு இல்லை, அப்படி நான் ஆவியில் நிரம்பி ஜெபிக்க முடியலை, அப்படி என்னால் பாடல்களை பாட முடியலை. ஏன் அப்படி ஆகுது? என்ன பிரச்சனை? கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தினா எந்த ஸ்தானத்துக்கும் அவர் வருவார். அல்லேலூயா. அவர் வந்தால் என்ன ஆகும்? அவருக்கு பின்பாகவே அவர் வந்து, நீங்கள் என்னை வர்ஷிப் பண்ணுங்க, நான் இப்படி கை கட்டி நல்லா இருக்குப்பா உங்கள் வர்ஷிப், நல்லா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வேடிக்கை பார்ப்பாரா? இல்லை. கர்த்தரை துதிக்கிற எந்த ஸ்தானத்துக்கும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான சுலபமான வழி என்ன சொல்லுங்க?
சுலபமான வழி. அந்த காலத்தில் ஒரு மாவு அரைக்கணும்னா போட்டு ஊற வச்சு கல்லில் அரைச்சி எவ்வளவு பிரயாசப்படுவோம். ஆனால் இன்றைக்கி மிக்சி கிரைண்டர்லாம் போய் 20 ரூபா கொடுத்தா எதில் கொடுத்துட்றாங்க? கையில் பாக்கெட்டில் கொடுத்துட்றாங்க. சுலபமான வழி. இப்படி எளிமையாய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு பல வழிமுறைகளை வேதம் சொல்லி கொடுத்திருக்கிறது. எப்படி நான் ஆசீர்வாதத்தை பெற முடியும்? வெரி சிம்பிள். அவரை வரவேற்று அவருடைய நாமத்தை உயர்த்தினால் அவர் வருவார், அவர் ஆசீர்வதிப்பார். அவரால் வந்து கை கட்டி சும்மா இருக்கவே முடியாது. எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லலாமா என் கூட சேர்ந்து இந்த ஒரு வழியை? எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மறுபடியுமா? உண்மையா? எங்கள் மத்தியில் ஊலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நீங்க பாட பாட கர்த்தர் வருவார். அல்லேலூயா. அவர் வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த ஒடுங்கின ஆவிக்கு விடுதலை எப்படி கிடைக்கும்? எப்படி டெலிவரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் சிம்பிள். அதுக்கான டெலிவரன்ஸே துதியில் தான் இருக்கு. ஆமென், ஆமென். சமீபத்தில் நமக்கு தெரியவே எத்தனை பேர் இதை உணர்ந்திருக்கீங்க தெரியல. நான் அதை அனுபவித்திருக்கிறேன். நல்லா இருப்போம், நல்லா வேலை செஞ்சுட்டே இருப்போம், சர்ச்சுக்கு போயிட்டு வருவோம், வேதம் வாசிப்போம். திடீர்னு ஒரு பாரம் உங்களை வந்து அழுத்தும். பார்த்துருக்கீங்களா? அதற்கு காரணம் தெரியல, அதை வார்த்தைகளால் சொல்ல தெரியல. அப்படியே அந்த பாரம் என்ன செய்யும்னா உங்களை ஜெபிக்க விடாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போன உடனே என்ன கேட்பீங்க? ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது? உங்களை நம்பாதவர்களெல்லாம் அப்படி இருக்கும்போது உங்களை நம்புகிற நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? புலம்ப வைக்குதா இல்லையா? கர்த்தருடைய சமூகத்தில் போய் புலம்பி ஜெபிப்போம், கோல் மூட்டி ஜெபிப்போம், குறை சொல்லி ஜெபிப்போம். இதையே செஞ்சிட்ருப்போம். ஆனால் இந்த துதியின் ஆடை உள்ளவர்கள் குறை சொல்ல மாட்டாங்க, கோல் மூட்ட மாட்டாங்க, கர்த்தரிடத்தில் கேள்வி கேட்க மாட்டாங்க, எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தரை எப்போதும் துதிக்கிற அந்த கிருபை யாருக்கு இருக்கணும்? இந்த துதி நாடு. நான் எப்படி சிஸ்டர் அதை அறிந்து கொள்வோம்? உங்கள் மேலே ஒரு பாரத்தோடு. எனக்கும் அப்படி சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்காக நான் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு நான் நல்ல ஆயத்தம் 4 மணி வரைக்கும், அதிகாலை வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன்? தேவ சமூகத்தில் இருந்தேன். உற்சாகத்தோடு அடுத்த நாள் கூட்டத்துக்கு இவ்வளவு நேரம் காத்திருந்தோம். ஆண்டவரும் நல்ல வார்த்தைகளை கொடுத்தார். சந்தோஷத்தோடு இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிரசங்கிக்க போகிறோம். அப்படி உற்சாகத்தோடு நான் அந்த கூட்டத்துக்கு என்னை ஆயத்தமாக்கி வரும்போது கரெக்டாக அது நான் ஜூம் மீட்டிங், அது அப்படியே கரெக்டாக என்ன ஆயிடுச்சுன்னா என் லேப் வேலை செய்யாமல் போயிடுச்சு. அதை பார்த்த உடனே என் உள்ள அப்படியே உற்சாகமாக இருந்தேன்னா டக்குன்னு என்ன ஆகிட்டேன்? டக்குன்னு இந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் என் மேலே வந்து அப்படியே என் தலை மேலே எதையோ ஒன்று வைத்த பொழுது என் இருதயம் பாரமாயிடுச்சு. சே, இவ்வளோ ஜெபிச்சோம், இவ்வளோ நேரம் பிரயாசப்பட்டோம், இவ்வளோ நேரம் கர்த்தருடைய பாதத்தில் இருந்தோம், கர்த்தரும் வார்த்தையை கொடுத்துருக்கிறார், எல்லாமே இருக்கே, ஆனால் இப்படி ஆகி போயிடுச்சு, நம்ம எப்படி செய்வோம்? அப்படி ஒரு பாரம் என் உள்ளத்தை அழுத்தும் பொழுது எனக்குள்ள இருந்து ஆவியானவர் சொன்னார், வாய் திறந்து துதி, வாய் திறந்து துதி. நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுதுதான் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்கிறதுனா என்ன? அவன் செய்வதற்கு எதிர்மறையாக செய்யறது. அவன் ஜெபிக்காத தூங்குன்னு சொல்லுவான்ல, தூங்காதீங்க, எழுந்து உட்காருங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவ்வளோதான். புலம்பு என்ன ஆண்டவரை இவ்வளோ அப்படி என் மனசுலேருந்து எழும்பி என் உதடுகள் அதை அறிக்கை செய்வதற்கு முன்பாகவே ஆவியானவர் சொல்லிட்டார், நோ 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 நோ. உங்களுக்கு தெரியுமா, நான் சோர்ந்து போயிருந்தேன், என் 2 கைகளையும் இப்படி தட்டி சொன்னேன், நோ நோ. லேப்டாப் போனால் போயிட்டு போகுது, கர்த்தர் கொடுத்துருக்கார், வார்த்தை நிறைவேற்றுவார். நீங்கள் எப்பெல்லாம் உங்களை அந்த ஹெவினஸ், அந்த ஒடுக்குகிற அந்த ஆவி வந்து உங்களை அழுத்த முயற்சிக்கிறதோ உடனே நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அப்பாவை ஸ்தோத்திரிக்கணும். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் என் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே.
ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த ஒடுங்கின ஆவியை நாம் மேற்கொள்வது எப்படின்னா, முதலாவது நீங்க துதிக்க ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நீங்க துதிக்க ஆரம்பிச்ச உடனே பரலோகத்துக்கு உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படும். ஆமென். உங்க பாரங்கள் அவரிடத்திற்கும் அவருடைய நிறைவான சமாதானமும் சந்தோஷமும் உங்க உள்ளத்துக்கும் வரும். முதல்ல அண்ணாளுக்கு கிடைச்ச பிளெஸ்ஸிங் என்ன தெரியுமா? இருதயத்தில் சந்தோஷம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த ரகசியம் பெரியது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரச்சனைகளின் நடுவிலும் தோல்விகளின் நடுவிலும் உபத்திரவங்களின் நடுவிலும் கர்த்தரை துதிக்கிறவர்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிறது 10 மடங்கு உயரத்தில் போயிருப்பீங்க. அல்லேலூயா. நம்முடைய தாவீது ஆடு மேய்ச்ச காலத்தில் தாவீதை போல எத்தனையோ வாலிபர்கள் ஆடு மேய்த்தாங்க. தாவீது ராஜாவானதுக்கு தாவீது ஆடு மேய்த்தான் என்பது குவாலிட்டி இல்லை. உங்களுக்கு நான் சொல்றது விளங்கும்னு நினைக்கிறேன். ஆமென். இல்லை, அது குவாலிட்டி இல்லை. ஆடு மேய்க்கும் பொழுது தாவீது என்ன செஞ்சான்? ஆமென். நீங்க உங்க உபத்திரவத்தின் பாதையிலும் காரிருளின் பாதையிலும் நீங்க என்ன செய்றீங்கன்றத பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கும். ஆமென். அது ஒரு ஆவி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த ஸ்பிரிட் வந்து உங்களை அட்டாக் பண்ணி உங்களை மனமடிவாக்கி நீங்கள் துதிக்க விடாதபடி ஜெபிக்க விடாத உங்களோட போராட எத்தனைக்கும் போது நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் தெரியுமா? இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் எனக்கு துதியின் ஆடையை கொடுத்துருக்கிறார். நான் சொல்லுவேன், நிறைய பெண்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்லுவேன். உட்காரும் போது அப்படியே உங்களை ஒடுக்கிற மாதிரி இருந்தால் எழுந்து நிமிர்ந்து நிற்க ஆரம்பிங்க. நின்று சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்க சொல்லுகிற சத்தம் உங்க வீடுகளில் கேட்கணும். அல்லேலூயா. அந்த ஆவிகளுக்கு கேட்கணும். கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கோலியாத்தோட என்ன பண்ணார் தாவீது? பேசினார். பேசினாரா இல்லையா? ஒரு விசை சொன்னாரா இல்லையா? ஆமா. நான் இந்த பறவைகளுக்கு உன்னை என்ன பண்ணுவேன்? இரையாக்குவேன். ஏன் தெரியுமா? அவன் ஏன் முறிந்து விழுந்தான்? கோலியாத் ரதங்களையும் தன்னுடைய சொந்த பலத்தின் மேல நம்பிக்கை வைத்தவன். ஆனா தாவீது கிட்ட எந்த பொருட்களும் இல்லை. ஆனா தாவீது சொன்னா, நான் என் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே வருகிறேன். அல்லேலூயா. உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் இயேசுவின் நாமம், இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. தெரியுமா அந்த பாட்டு உங்களுக்கு? பாட பாட இயேசுவின் நாமத்தை உயர்த்தி பிடிக்க அவன் முதல்ல பேசினதுக்கு அப்புறம் ஜெயிச்சான். உங்க உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுக்கு வேலை இல்லாத போது நீங்க என்ன பேசுறீங்க கர்த்தர் கவனிக்கிறார். உங்க வீடுகளில் வறுமை இருக்கும் பொழுது நீங்க என்ன அறிக்கை செய்கிறத கர்த்தர் கவனிக்கிறார். உங்க சரீரங்களில் வியாதிகள் இருக்கும்போது நீங்க என்ன செய்றீங்க, என்ன சொல்றீங்கன்றத கர்த்தர் கவனிக்கிறார். தேவைகள் உங்களுக்கு முன்பாக பெரியதாய் நிற்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டில் ஒருத்தருக்கு பிள்ளை இல்லை அப்படின்னா அந்த பிள்ளையை பார்த்து என்ன சொல்றீங்க? இன்றைக்கு ஆவிக்குரியவர்களும் எப்படி பேசுறாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எனக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, சிஸ்டர் நான் சர்ச்சுக்கே போகிறத நிறுத்திட்டேன். காரணம் என்ன? எனக்கு பிள்ளை இல்லை. சர்ச்சுக்கு போனால் வாரம் வாரம் என்னை சுற்றி இருக்கிற சகோதரிகள் கேட்குற கேள்வி எனக்கு வேதனையாக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒருவர் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு அற்பமாக இருந்தாங்கன்னா அவங்கள அற்பமாய் நீங்கள் பார்த்து அவர்களை ஏளனம் பண்ணாமல் இருங்க. அல்லேலூயா. ஒருவர் பிள்ளை இல்லாமல் இருந்தால் எப்போ என்ன விசேஷம்னு கேட்கக்கூடாது. என்ன விசேஷம்னு வேதத்தை அறியாதவர்கள் கேட்கட்டும். வேதத்தை அறிந்தவர்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும்? ஆபிரகாமின் தேவன் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதுக்கப்புறம் பிள்ளை இல்லாதவர்களை பார்த்து எதுவுமே நீங்கள் சொல்லக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது. என்ன கேட்கணும்? என்ன சொல்லணும்? பிள்ளைகளை பார்த்து ஆபிரகாமின் தேவன் உன் கூட இருக்கிறார், அன்னாளின் தேவன் உன் கூட இருக்கிறார், எலிசபெத்தின் தேவன் உன் கூட இருக்கிறார், தைரியமா இரு. அப்படி சொல்லிட்டு கடந்து போங்க. அல்லேலூயா. ஒருவர் வறுமையிலையும் ஒண்ணுமே இல்லாம வெறுங்கையா ஒரு மனுஷன் இருந்தாருன்னா அவரை பார்த்து என்ன ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாது, நீ இருந்த என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவரை பழிக்காம அவரை பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? யாக்கோபின் தேவன் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா.
யாக்கோபின் தேவன் உன் கூட இருக்கிறார். வெறுங்கையாய் கோலும் கையுமாய் போனவனை இருபரிவாரத்தோடு வரச் செய்த யாக்கோபின் தேவன் உன் கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவனை அறியாதவர்கள் தான் வேற மாதிரி பேசுவாங்க. யாக்கோபின் தேவன் அறிஞ்சவங்க நீங்க என்ன சொல்லணும்? இல்லை, யாக்கோபுக்கு செஞ்சவர் எனக்கு செய்ய மாட்டாரா? யாக்கோபுக்கு பரிந்து பேசுகிற மத்தியஸ்தராகிய இயேசு இல்லை, உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார். அல்லேலூயா. செத்த கர்ப்பம், செத்த சரீரம், இவைகள் ரெண்டை கொண்டு ஒரு பிள்ளையை கொண்டு வர முடியும் என்பதற்கு வேதம் நமக்கு சாட்சி கொடுக்குது. வேதத்தை அறியாதவங்க ஒரு பிரச்சனையை பார்க்கறது போல வேதத்தை அறிஞ்சவங்க பார்க்கவே கூடாது. ஆமென். வேதத்தை அறியாதவங்க ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே துவண்டு ஒடுங்கி போகிறத போல வேதத்தை அறிஞ்சவங்க துவண்டு ஒடுங்கி போக கூடாது. வீட்டுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் உங்க துதியின் சத்தம் பக்கத்து வீட்டில் கேட்கணும், எதிர்த்த வீட்டில் கேட்கணும், மற்றவர்கள் கேட்கணும் நீங்க துதிக்கிற சத்தம். அல்லேலூயா. நீங்க ஒடுங்கி இருக்கிறதுக்கான காரணம் ஆவி. அல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அதை மடங்கடிக்க போறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆவியை மடங்கடிக்க போகிறோம். இனி சூழ்நிலைமைகளை தாண்டிய தேவ சமாதானம், பிரச்சனைகளை தாண்டிய தேவ சமாதானம். அல்லேலூயா. உங்க உள்ளத்தை நிரப்ப போகுது. வெளியில எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் உங்க உதடுகள் என் உயர்விலும் என் தாழ்விலும் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் தாவீதை போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சா கூட தாவீது என்ன பாடுவார்? பாட்டு தான் பாடுவார். தாவீதை மறுபடியும் கொண்டு போய் வெறுங்கையா நிற்க வைத்தாலும் தாவீது பாட்டு பாடுவார். எப்படி? அதனால தான் கர்த்தர் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்னை எழுதி வைத்தார். நான் கிட்ட இன்னைக்கு காலையில் எழும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு வார்த்தை. இன்னைக்கு காலையில் இல்லை, நேற்று 2 மணிக்கு என் பிள்ளைகள் லேட்டாக தான் தூங்குவாங்க. அந்த பிள்ளைங்க தூங்கும் போது நான் அப்படியே கண்களை மூடி ஆண்டரை தியானித்து கொண்டிருந்தேன். இருதயத்தில் கர்த்தர் வைத்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்திட்டோம். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா எல்லா நிலைமையிலும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருள். ஹல்லேலூயா. பணம் இருந்தா ஒரு மாதிரி, பணம் இல்லைன்னா ஒரு மாதிரி, பிரச்சனை இருந்தா ஒரு மாதிரி, பிரச்சனை இல்லைன்னா ஒரு மாதிரி. இல்லை, என் சூழ்நிலைமைகளை தாண்டி கர்த்தராலே கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா கர்த்தர் உங்களுக்கு செய்வாருன்னு? நீங்க பேச ஆரம்பிக்கணும். என்ன பேச ஆரம்பிக்கணும் தெரியுமா? கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா? நீ மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு, தெரியாத அந்த வசனம்? நீ மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் என்ன சொல்லும் மலை உன்னை பார்த்து? அதெல்லாம் முடியாது, நான்லாம் போக மாட்டேன் அப்படி சொல்லுன்னு சொல்லுது வசனம். அது தள்ளுண்டு, அது அப்படியே ஆகும். உங்க உதடுகளை கர்த்தர் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் பிசாசு உங்க உதடுகளை திறக்க விடாம உங்க வாயை அப்படியே சீல் பண்ணி வச்சிருக்கிறோம். வாய் திறந்து நிறைய பேரால் துதிக்க முடியல. வாய் திறந்து விடுதலையா கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க முடியல. காரணம் என்ன? நீங்க நினைக்கிறீங்க பிரச்சனை இல்லை சகோதரி சகோதரா, அது ஒரு ஆவி உங்க வாயை திறக்க விடாம பண்ணுது. ஏன் அப்படி பண்ணுது? நீங்க திறந்து கர்த்தரை துதிச்சா அவர் வந்துருவார். அவர் வந்தா உங்களை ஆசீர்வதிச்சிருவார். இந்த ரகசியம் உங்களுக்கு தெரியாது, ஆனா அவளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கர்த்தர் கொடுக்கிறது துதியின் ஆடையை கர்த்தர் கொடுக்கிறார். அன்னாலே பிள்ளை வருவதற்கு முன்பாக நீ துதிக்க ஆரம்பிக்கணும். அவள் பின்பு துக்க முகமாய் இருக்கவில்லை. அவளுக்குள்ள இருந்த அந்த ஹெவினஸ், ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் கர்த்தர் டெலிவர் பண்ணி அவளுக்கு ஒரு துதியின் ஆடையை கொடுக்கிறார். நீங்க துதிக்க ஆரம்பிச்சா ஆட்டோமேட்டிக்கா சாமுவேல் வருவான். அல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு முதல் படியே துதிதான். ஆமென். நன்மைகளுக்கு முதல் படியே துதிதான். துதிதான் வானங்களை திறக்க செய்கிற ஒரு அற்புதமான காரியம். நீங்க துதிக்க துதிக்க வானம் திறக்கும். ஆமென். ஒரு ஏணி வைக்கப்படும் உங்களுக்காக. அது ஆங்கிலத்தில் ஒரு பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். when the praises go up glory comes down. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, துதி ஏற ஏற மகிமை இறங்கி வரும். ஆமென். இன்றைக்கு ஏற்றி விடாமல் வேடிக்கை பார்க்கறதுனால தான் ஒண்ணுமே நமக்கு கிடைக்கல. நிறைய பேர் டேப்பை திறந்து உட்காந்து ரொம்ப நாளா காத்திருக்கிறீங்க, ஆனா இன்னும் தண்ணியே வரல. ஏன் வரல?
மோட்டர் போட்டு தண்ணியை எங்கே ஏற்றணும்? சகோதரி? டேங்கில் மேலே ஏற்றிட்டா தான் என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும்? டேப்பை திறந்தா தண்ணி வரும். என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குன்னு போய் நீங்கள் ஏடிஎம் மெஷினில் கொடுத்தா உங்களுக்கு காசு வருமா? வராது. அதுக்கு பதிலாக ஒரு சீட்டை என்ன பண்ணும்? வெளியே தள்ளும். என்ன? முதல்ல காசை போடு, அதுக்கப்புறம் காசை எடு. ஆமாம். நிறைய பேர் போடுறதே இல்லை, எங்கேருந்து எடுக்கிறது? இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால அறுக்கிற நிறைய பேரை ஆசீர்வாதமா கர்த்தரால உயர்த்தப்பட்டவர்கள் நீங்க பாப்பீங்கன்னா அவங்க கடுமையான சூழ்நிலைமையிலும் கர்த்தரை துதித்தவர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த வேதமும் தேவனும் எந்த மனுஷனையும் உயர்த்துவதற்கு முன்பாக சோதிக்காமல் உயர்த்த மாட்டார் கர்த்தர். சோதிக்காம கர்த்தர் என்ன பண்ணவே மாட்டாரு? பரீட்சிக்காம கர்த்தர் உயர்த்தவே மாட்டார். வித்தவுட் டெஸ்ட் நோ மேன் கேன் கோ அப். ஒரு எல்கேஜிலிருந்து யூகேஜிக்கு போனாலே இந்த உலகம் ஒரு டெஸ்ட் வைக்குது. நீங்க நினைச்சீங்களா இந்த வியாதி உங்களை அழிப்பதற்கு வந்தது அல்ல? இந்த வியாதி நேரத்தில் நீங்கள் என்ன உங்கள் உதடுகள் வருதுன்னு கர்த்தர் உங்களை கூர்ந்து கவனிக்கிறார். நான் சொல்லுவேன், சோதனையில் நீங்கள் நடக்கும்போது தான் பரலோகம் இன்னும் கிட்ட உங்களை பார்க்கும். எப்படி பார்க்கும்? என் மக இப்போ என்ன சொல்லுறேன். ஆமென். அக்கினியை 7 மடங்கு சூடாக்கி விட்டு கர்த்தர் தானே அதை செய்கிறார். கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். ஆமென். மற்றவங்களுக்கெல்லாம் 1 மடங்கு, இவர்களுக்கோ 7 மடங்கு. ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த வருஷம் துவங்கும் போது எப்படியாக இந்த பிரச்சனை முடியும்னு எதிர்பார்த்தீங்க? ஆனால் வருஷம் டிசம்பர் மாதம் ஆயிடுச்சு. ஆனால் 7 மடங்கு கூடி இருக்கே தவிர பிரச்சனை இன்னும் குறையலை. அப்படி தானே இப்போ சொல்கிறீங்க? ஆண்டவரே என் பிரச்சனை முடியும் நினச்சேனே ஆனால் கூடி இருக்கேன்னு சொல்கிறீங்களா? இந்த அக்கினிக்கு முன்பாக நிற்கிற உங்களுடைய உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தை, என்னை தப்புவித்தாலும் அவர் என்னை தப்புவிக்காவிட்டாலும் நான் விழுந்து வணங்குவது இல்லை, நான் ஒடுங்கி போவது இல்லை. எப்பக்கத்திலும் நாங்கள் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எப்படி? இந்த அக்கினி அவங்கள ஒடுக்கலை. ஏன்னா அவங்களுக்குள்ள துதி நாடு இருந்துச்சு. அல்லேலூயா, ஆமென். அந்த அக்கினி அவர்களை அழிப்பதற்காக 7 மடங்கு சூடாக்கப்பட்டதல்ல, அவர்கள் மூலமாய் கர்த்தருடைய நாமம் வெளிப்படுவதற்காக சூடாக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த அக்கினில போட வந்தவங்க வெந்து போய் செத்து போயிட்டாங்க. நீங்க இப்ப சந்திக்கிற பிரச்சனையை மற்றொருவர் சந்தித்து அந்த வியாதியினால் மரித்தவர்கள் உண்டு. இதே பிரச்சனையில் துவன்று போய் விழுந்தவர்கள் உண்டு. ஆனால் நான் சொல்கிறேன், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த அக்கினி உங்களை அழிப்பதற்கு அல்ல. இது 7 மடங்கு சூடாக்கப்பட்டதற்கான காரணம் உங்களை அழிப்பதற்கு அல்ல. நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இந்த அக்கினிக்கு முன்பாக நின்று சொல்லுங்கள், நான் கர்த்தரையே உயர்த்துவேன், என் தேவனுடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவேன். அக்கினியே, உனக்கு நான் பயப்படுவது இல்லை. அல்லேலூயா. நீங்க சொல்லி பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடித்து அந்த அக்கினியின் வாசனையும் இல்லாமல் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை விழுவாளோ சாவாளோ எப்போ இவ கதை முடியும்னு எதிர்பார்க்கிற எல்லாருக்கும் முன்பாக மகிமையாய் உங்களை நிறுத்துகிற ஒரு கர்த்தர் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? கர்த்தர் நம்புகிறார் உங்களை. இனி ஒரு சூழ்நிலைமை பார்த்த உடனே ஒடுங்கி போயிடாதுங்க. பவுல்கிட்ட போய் கேட்டால் பவுல் சொல்வார், நமக்காவது ஒரு பக்கம் தான் பிரச்சனை. ஆனால் பவுலுக்கு எப்பக்கத்தில் என்ன வந்தது? ஒடுக்குதல். ஆனால் அவர் சொல்கிறாரு, எப்பக்கமும் நெருக்கப்பட்டு நாங்கள் என்ன பண்ணுறதில்ல, ஒடுங்கி போகிறதில்ல. எப்படி பவுல் உங்களால் அப்படி முடியும்? எல்லா பக்கத்துலும் உன்னை க்ரஷ் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க ஒடுங்கி போகிறதில்ல. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறது ஒடுங்கின ஆவி இல்லை, எனக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவி. எனக்குள் இருப்பது ஜெயிக்கிற ஒரு ஆவி. எனக்குள் இருக்கிறது ஜெயங்கொண்டவர் வைத்திருந்த அதே ஆவியை கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆவியை பெற்ற நீங்கள்
எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் உங்களை ஒடுக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு அந்த ரகசியம் விளங்கிடுச்சு. ஆமாம் தானே? அப்போ நம்மளை ஒடுக்கிறது என்ன? நெருக்கம் அல்ல, அது ஒரு ஆவி. அல்லேலூயா. ஏன்னா பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. அப்படின்னா பவுலுக்கு நல்லா தெரியும் பிசாசு எவ்வளோ தந்திரமாக கிரியை செய்வான். அவன் தந்திரம் என்ன? சூழ்நிலைமையை காட்டி காட்டி உட்காரு உட்காரு உட்காரு, நீ எழும்பவே கூடாது. ஏன்னா நீங்கள் எழும்பிட்டா உங்கள் குடும்பம் எழும்பிடும், நீங்கள் எழும்பிட்டா உங்கள் தலைமுறை எழும்பிடும், நீங்கள் எழும்பிட்டா இந்த பட்டணம் எழும்பிருமே. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்களா, லட்சக்கணக்கான ஜனங்களை மீட்கிறதுக்கு ஒரு மோசேவை கர்த்தர் எழுப்ப சித்தம் வைத்தார். ஹல்லேலூயா. ஆமேன். எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க அத்தனை பில்லியன் கணக்கில் கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. இவ்வளவு கிறிஸ்தவர்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் ஒரு லட்சக்கணக்கில் இல்லை, 120 பேரை மாத்திரம் தான் சூஸ் பண்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருவரை கையில் எடுத்து அந்த ஒருவர் வழியாக பலத்த செய்கைகளை செய்து ஒரு திரள் கூட்டத்தை கர்த்தருக்கு பின்பாக கொண்டு வர முடியும். இன்னைக்கு நீங்க எழும்புனா உங்க பிள்ளைகளும் இதே இருளில் உட்கார்ந்துருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எழும்புல இந்த துதியின் ஆடை அணிந்து கொண்டு, இஃப் யூ டோன்ட் கெட் அப் ஃப்ரம் திஸ் டார்க்னஸ், நீங்க எழும்புல அப்படின்னா உங்களை உட்கார வைக்கிறது மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளையும் இதே அந்தகாரத்தில் உட்கார வச்சு தலைமுறையும் அந்தகாரத்தை மாத்திரமே பார்க்க வைக்க சத்துரு திட்டம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் விடுதலையாக்க போகிறது உங்களை மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறைகளை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு நாய்க்கு நீங்க சாப்பிடுற பிளேட்ல வாய் வைக்க வந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க சாப்பாடு, நீங்க காசு கொடுத்து வாங்கின சாப்பாடு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நாய் அந்த சாப்பாடுல வாயை வைக்க வந்தால் நீங்க என்ன செய்வீங்க? ஹே சூ போ அப்படின்னுவீங்களா? அப்போதான் நமக்குள்ளிருந்து என்ன வரும்? அப்படியே எழும்பி அந்த நாய்க்கிட்ட தான் நம்ம முழு பலத்தையும் காமிப்போம். ஏன்னா வேற எங்கேயும் நம்ம பலம் செல்லுபடி ஆகிறது இல்லை. எனக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தவே இல்லை, என்னை குறித்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் ஒரு சில என் பேர் பிரின்சி, என் கணவர் பேர் உங்களுக்கு தெரியும். எனக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார். வாக்குதத்தமாய் கர்த்தர் கொடுத்து ஜூடா என்கிற ஒரு ஆண் பிள்ளை 2.5 வயசு. அதுக்கப்புறம் கேட்டு பெற்ற ஒன்று, கர்த்தரே கொடுத்த கிஃப்ட், செகண்ட் கிஃப்ட், அழகான ஒரு பொம்பளை பிள்ளை. எதிர்பார்க்கவே இல்லை, கர்த்தர் அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார், எதிர்பார்க்குறத விட. ஆமேன். அவளுக்கு நாங்கள் ஜேன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். ஜேன் ஹடாஷா. எஸ்தருடைய ஒரிஜினல் பெயரே ஹடாஷா தான். ஸோ அந்த பெயரை கர்த்தர் அவளுக்கு வைக்கும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அவங்க 2 பேரையும் என்னுடைய அத்தை மாமா பின்னாடி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆமேன். அவங்க 2 பேரும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேன். மருமகளுக்கு ஊழியம் செய்ய விட்டுட்டு மாமியாரும் மாமனாரும் நீங்கள் திரும்பி அங்கே பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும், ரெஸ்ட் எடுக்காமல் எங்கள் கூட ஓடி பிள்ளைகளை பார்த்து கொண்டு தூக்கம் இல்லாமல் சாப்பாடு கூட அட்ஜஸ்ட் பண்ணி எந்த புலம்புறதோ குறை சொல்கிறதோ ஒன்றும் சொல்லாமல் சந்தோஷமாக எங்களை மேலே நிற்க வைத்து சந்தோஷத்தோடு, மகனை வச்சு அழகு பார்க்குறது எல்லா அம்மாமாரும் அப்பாமாரும் செய்வாங்க, மருமகளை விட்டு அழகு பார்க்குறது எல்லாராலும் செய்ய முடியாது. அவங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு. ஆமேன். இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்று சொன்னால் முதலாவது தேவன். ஆமேன். என்னுடைய கணவர் என்ன நீ பேசுன்னு எனக்கு அவர் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஆமேன். அந்த வாய்ப்பு. 3வது என் மாமனாரும் என் மாமியாரும் போங்க கர்த்தருக்காக நீங்கள் போய் செய்ங்க அப்படின்னு எங்களை அனுப்பி இன்றைக்கு பிள்ளைகள் இருக்கிறதுனால எங்கள் கூட வரதுதான். வீட்டுக்கு ஏதாவது வெளியில் நாய் வந்தால் என்னுடைய மாமனார் சு அப்படி சொல்லுவார். இப்போ அதை என்ன பண்ணிட்டானா, அதுக்காக தான் சொல்ல வந்தேன். என் மகன் ஜூடா 2.5 வயசு. இப்போ அவனும் ஒரு நாயை பார்த்தோன்னே என்ன சொல்லுவான் தெரியுமா? சு அப்படின்னு சொல்லுவான். நேற்று நாங்கள் வாக்கிங் நைட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது மேலே பார்த்தான், மூன் நிலா தெரிஞ்சிச்சு. மம்மி மூன் மூன் அப்படின்னா, மூன் பார்த்துட்டு ஹே சு அப்படின்னா, மூனை பார்த்து அவன் என்ன தோணுச்சு அவனுக்கு தெரியல, சு அப்படின்னு சொன்னான். அதாவது சின்ன பிள்ளை தான், ஆனால் இது வந்த உடனே நம்ம சூன்னு சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு கொடுத்தாரே,
சாத்தானின் வலிமை நீ வந்து சாப்பிட்டு போ நாயே. உங்கள் சுதந்திரம், உங்கள் அதிகாரம், உங்களுக்கு கர்த்தர் சிலுவையில் சம்பாதிச்ச சுகம், உங்களுக்கு அப்பா சம்பாதிச்சு கொடுத்த ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், நன்மை, மேன்மை, சமாதானம், அதை நீங்கள் உட்காந்து உங்கள் அப்பா சம்பாதிச்சு கொடுத்தது சாப்பிடும்போது ஒன்று வந்து வாயில் வச்சா என்ன சொல்லணும்? எப்படி அதட்டணும்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பதாங்க அவன் உங்களை விட்டு ஓடிப்போமா. வாய் திறந்து பாடுங்க. சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்த. இன்னும் அந்த பவர் நான் பார்க்கல. பவரோட பவர், அத்தாரிட்டி நல்லா. சாத்தானின் வலிமை வெல். பாட பாட தேவ அபிஷேகம், பாட பாட ஒரு வல்லமை, சாத்தானை ஜெயிக்கிற ஒரு வல்லமை. ரகபகதோ சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஷிகாதோரேபோ அல்லேலூயா ஆமென், 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 அல்லேலூயா ஆமென். ஆமென். அடுத்து ஒரு ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், இந்த ஒடுக்குகிற ஆவி உங்களை வந்து அழுத்த முயற்சிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்? உடனே கை தட்டி பாட ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. அடுத்த முறை ஒரு பிரச்சனை வந்த உடனே போய் ஒடுங்கி உட்காந்துராதீங்க. எழும்பி கைகளை தட்டி நடந்து நடந்து அந்நிய பாஷைகளில் பேசி உங்கள் அட்மாஸ்பியரை கிரியேஸ். பிசாசு எங்கே கிரியை செஞ்சிட்ருக்கிறான்? இந்த எல்லைகளில் கிரியை செய்கிறான். நீங்கள் பாடுற சத்தம் அவனுக்கு கேட்கணும். அவனுக்கு சொல்லுங்க, என் இயேசு உன்னை சிலுவையில் ஏற்கனவே ஜெயித்தார். அவனுக்கு சொல்லுங்க, என் இயேசு உன் தலையை நசுக்கினார். அவனுக்கு ஞாபகப்படுத்துங்க. கொஞ்சம் மறந்துருப்பான். அவனுக்கு ஞாபகப்படுத்துங்க, நீ தலை நசுக்கப்பட்டவன் என்பதை மறக்காதே பிசாசே. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் அழகா இருக்கும். இயேசு சிலுவையில் சத்ருவை ஆம் பண்ணாராம். அப்படின்னா அவன் கிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் முறித்து கொண்டு. ஆமென். அவன்கிட்ட ஒரு வெப்பன்மே இல்லை உங்களுக்கு எதிராக. அவர் பலவான்களின் வில்லை முறிக்கிறவர். ஹல்லேலூயா. பலவானின் வில் இன்றைக்கு முறிந்து போகிறது. தொடர்ந்து உங்க மேல அந்த அம்புகள், வில் வீரர்கள் அவன் மேல் அம்புகளை எய்து அவனை மனமடிவாக்கினார்கள். யோசேப்பை எப்படி ஆகிலும் உட்கார வச்சிடணும், அவன் எழும்பக்கூடாது. அதுக்காக பிசாசு அவங்க சொந்த சகோதரனை பயன்படுத்தணும். அந்த வில் வீரர்கள் தொடர்ச்சியா, வில் வீரன்னு ஒருத்தரை சொல்லல, வில் வீரர்கள்னு வசனம் சொல்லுது. ஆதியாகமம் 49 வாசிச்சு பாருங்க. அம்புகளை எய்து அவனை என்ன பண்ணாங்க? மனம். உங்க மேல எய்கிற அம்புகளை என்ன தெரியுமா நோக்கம்? உங்களை சாகடிக்கிறது சத்துரு நோக்கம் இல்லை, உங்களை ஒடுக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது. உங்க ஜீவன் அவனுக்கு தேவையில்லை. ஜீவனோடு நீங்க இருந்தாலும் ஜீவனோடு இல்லாத மாதிரி உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது. அல்லேலூயா. அதுதான் சத்துருடைய நோக்கம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எழுப்பி விடுறார். ஆமென். எவ்வளவோ நாள் அதே ஆலயத்திற்கு முன்பாக வந்து உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனா பேதுருவும் யோவானும் அவன் கைப்பிடித்து தூக்கினோட வசனம் சொல், அவன் குதித்து எழுந்து கர்த்தருடைய நாமத்தை துதித்தான். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, ஆலயத்துக்கு வெளியில இருந்து பிச்சை கேட்கிற பிச்சைக்காரர்கள் நாம் அல்ல, ஆலயத்திற்குள் சென்று அப்பாவோடு பேச அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. நான் பிள்ளை. பிள்ளைன்றது ஒரு அதிகாரம், ஒரு அத்தாரிட்டி. பிள்ளைன்றது ஒரு உறவு. பிள்ளை என்பது ஒரு சுதந்திரவாளி. பிள்ளை தான் உரிமை இருக்கு. அப்பா சொத்தை கேட்குற உரிமை யாருக்கு இருக்கு? பிள்ளைக்கு இருக்கு. கவர்மெண்ட் கேட்கலான்னு சொல்லுது, கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லுது. பரலோக கவர்மெண்ட்டும் அதையே தான் சொல்லுது. அப்பாவுடைய எல்லாம் உங்களுடையது,
அப்பா சுதந்திரித்து வைத்த எல்லாம் உங்களுடையது. பிள்ளனா சுதந்திரவாளி, பிள்ளனா ஜெயிக்கிறவன், பிள்ளனா உறவு கொண்டாடுகிறவன், பிள்ளனா வெற்றியோடு நின்று ஜெயிக்கிறவன். அல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் உலகத்தை ஜெயிப்பான். நான் பிள்ளை, நான் ஜெயிக்க பிறந்தவன். நீ என்னை ஒடுக்க முடியாது. சத்துருக்கு சொல்லணும், மலையை பார்த்து பேசுங்க, கோலியாத்தை பார்த்து பேசுங்க. கோலியாத்தை பார்த்து பதறி பின்பு ஓடுகிறதற்கு நீங்க யோனத்தான போல சவுல போல இல்லைங்க. தாவீது பெற்றதை விட விலையேற பெற்ற அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் மேல வைத்திருக்கிறார். கோலியாத்தை பார்த்த உடனே பயப்பட பதற வேண்டாம். விசுவாசிக்கிறவன் பதறான். பதட்டம் வராது. ஏன் தெரியுமா? இயேசு என்னோடு இருக்கிறார். ஃபாதர் அப்பா அழகா பாடி வச்சிருக்கிறார். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் அக்கௌண்ட்ல 10 லட்சம் இருப்பதை நினைச்சிட்டா, இன்னைக்கு 10 லட்சம் இருக்கிற மாதிரியே இருக்கும். நாளைக்கு மருத்துவமனைக்குள்ள போய் 7 நாள் கழிச்சு வெளியே வந்தா 10 லட்சம் காணும். இந்த 10 லட்சத்தை 25 வருஷம் சம்பாதிச்சிருப்போம். உண்மையா இல்லையா சகோதரி சகோதரா? எனக்கு இருக்கிற சந்தோஷம் பணம், பொருள், மனிதர்கள், உயர்வுகளின் அடிப்படையில் அல்ல. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா. பரலோகம் தெரியுதம்மா. சொல்லுங்க. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா. பாருங்களேன், கண்ணை மூடி பாடுங்க. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலமாளும் தேவன் என் அன்பு இதய தீபம். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? பாட பாட கவலையும் கண்ணீரும் கம்ப்ளீட்டா மறையும். இயேசு என் கூட இருக்கிறார். கோலியாத்தை பார்த்து நான் பயப்படுறதில்லை. இயேசு என் கூட இருக்கிறார். இந்த மலையை பார்த்து நான் பயப்படுறதில்லை. ஆமென். இந்த ஒடுங்கின ஆவியோட நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க இயேசு நாமத்தை உயர்த்தி பிடிச்சிட்டீங்கன்னா அந்த நாமம் உங்களை தூக்கி எழுந்து நிமிர்ந்து நிற்க வச்சிடும். அது அப்படி நிற்க வைக்க கூடாது என்பதற்காக உங்களை ஒடுக்கி ஒடுக்கி பிசாசு உட்கார வச்சிருக்கிறான். அதுக்கு அவன் என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம். அதை பாரு, அதனால தான் உன் புருஷன் ரட்சிக்கப்படல, அதனால இப்படியே இரு. உன் பிள்ளைகள் எப்படி இருக்காங்க பாரு, அதனால இப்படியே இரு. உன் குடும்பம் எப்படி இருக்கு பாரு, அதனால இப்படியே இரு. உனக்கு எல்லாம் இருந்தும் உன் மனசுல ஒண்ணுமே சமாதானம் இல்லை, இப்படியே இரு. இப்படியே என் சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும், உங்களை எது உட்கார வைத்து கொண்டிருந்தாலும், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை விடுதலையாக்க இயேசு எழுந்தருளி இருக்கிறார். என் இயேசு எழுந்தருளி இருக்கிறார். விடுதலையின் நாயகன் எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய நாமம் இந்த ராத்திரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவர் நாமம். எல்லா முழங்கால்கும் முடங்கும் அந்த நாமத்திற்கு முன்பாக. எந்த வல்லமைகளும் அப்பா நாமத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. எது உங்களை ஒடுக்கி வைத்திருந்தாலும் இந்த ராத்திரி உங்களை விடுதலையாக்க இயேசு ஆயத்தமாக இருக்கிறார். எது உங்களை துதிக்க விடாமல் உங்கள் வாயை சீல் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கு அந்த கட்டுக்களை உடைத்து உங்களை துதியின் ஆடையை உங்களுக்கு அணிவித்து விடுதலையோடு அக்கினியின் நடுவிலும் உலாவி துதிக்க கர்த்தர் உங்களுக்கு இதுவை செய்வார். அக்கினிக்குள்ளிருந்து ஒருத்தர்ல அந்த 4 பேரால விடுதலையோடு உலாவ முடியும்னா, கடனுக்கு நடுவில் உங்களால விடுதலையா உலாவ முடியாதா? வியாதிக்கு நடுவில் உங்களால விடுதலையா உலாவ முடியாதா? அக்கினி உங்களை ஒடுக்குறதில்ல, அந்த ஆவிதான் உங்களை ஒடுக்குது.
இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு உங்களை விடுதலையாய் உலாவ செய்ய கர்த்தர் வந்திருக்கிறார். அக்கினிக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா நான் விடுதலையா உலாவுவேன். எப்படி அக்கினிக்குள்ளையும் விடுதலையாய் உலாவுகிறாள் என்று உங்களை பார்த்து ராஜாக்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக. எல்லாம் உடையவர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி கர்த்தர் உங்களை வைப்பார். சந்தகதரபா. இப்பதான் பிரச்சனை, இப்பதான் கணவரோட சண்டை வந்து போயிருக்கோம். கணவர் கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போயிருந்தா கூட உடனே ஒடுங்கி உட்காராதீங்க. அதே ஹால்ல கால் நடக்க ஆரம்பிங்க. நான் ஏன் தெரியுமா நடக்க சொல்லுவேன்? இந்த காலில் ஒரு அனாயிட்டிங் இருக்கு, இந்த காலில் ஒரு அனாயிட்டிங் இருக்கு. உடன்படிக்கை பெட்டியை சுமக்கருடைய பாதங்கள் பட்ட உடனே யோர்தான் பிளக்கணும். காலேப் யோசுவாவின் கால் பட்ட உடனே அந்த எல்லையில் இருக்கிற அந்த நிழல் விலகணும். ஏல பள்ளத்தாக்குல தாவீது கால் வர்ற வரைக்கும் தான் கோலியாத்தின் சத்தம் கேட்கும். தாவீது கால் பதித்த உடனே கோலியாத்தின் சத்தம் அடங்கும். அல்லேலூயா. என் இயேசு அப்பா தூங்குற வரையும் தான், தூங்குற மாதிரி அவர் தூங்குற வரையும் தான் அந்த அலைகளின் சத்தம் கேட்கும். அவர் எழும்பி கால் ஊன்றி நின்றால் அந்த அலைகள் அவருக்கு முன்பாக அடங்கும். சகோதரியே, சகோதரா, உன்னை ஒடுக்கி உன்னை உட்கார வைத்திருக்கிற இந்த ஆவியை விட்டு கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுதலையாக்கி உன் கைப்பிடித்து உன்னை எழுப்பி விடுகிறார். குதித்து எழுந்து இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள். குதித்து எழுந்து நிற்போமா? இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஒரு அக்கினிக்குள்ளாக விடுதலையின் சத்தம் கேட்கும் என்றால், ஒரு சிறைச்சாலைக்குள்ளாக துதியின் சத்தம் கேட்கும் என்றால், கைகளும் கால்களும் கட்டப்பட்டு தொழுவ மரத்தில் மாட்டப்பட்ட ஒரு மனுஷனாலே கர்த்தரை துதித்து துதி பாடல் பாட முடியும் என்றால் உங்களாலும் என்னாலும் முடியும். உங்களையும் என்னையும் யாரும் கட்டி வைக்கல, உங்களையும் என்னையும் யாரும் ஒரு ரூம்குள்ள போட்டு அடைச்சு வைக்கல. இல்ல, உங்களை ஒடுக்கி கொண்டிருந்தது சூழ்நிலைமை அல்ல, உங்களை ஒடுக்கி கொண்டிருந்தது வறுமை அல்ல, வியாதி அல்ல, உங்கள் குடும்ப கடன் பிரச்சனை அல்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற நபர் அல்ல, உங்களை ஒடுக்கி கொண்டிருந்த ஒரு ஆவி. அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக இன்றைக்கு ஒரு துதியினுடைய சூழ்நிலைமையை தாண்டின ஒரு தேவ சமாதானம். உதடுகள் அசைச்சு அந்நிய பாஷையில பேசுங்க. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஷிகா கா துரா பாபா ஓரிபா நிகரா பாபா பதரா. அக்கினிக்குள்ளாக விடுதலையாய் உலாவ அவர்களால் கூடும் என்றால், பழைய ஏற்பாட்டின் பழைய உடன்படிக்கைக்குள் இருந்தவர்களால் அக்கினிக்குள் உலாவ முடியும் என்றால், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு சம்பாதித்து அவருக்குள் இருந்த அபிஷேகத்தை பெற்ற உங்களாலும் என்னாலும் இதே அக்கினிக்குள்ள விடுதலையா உலாவ முடியும். அந்த ஆவியை விரட்டுவோமா? இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி விடுதலை. வாய் திறந்து துதிக்க முடியல, கர்த்தரை உயர்த்தி பாட முடியல. ஜபம்னாலே புலம்பல் தான், ஜபம்னாலே கண்ணீர் தான், ஜபம்னாலே கேள்வி கேட்கறது, ஜபம்னாலே கோல் முட்டுகிறது, குறை சொல்லுகிறது, மற்றவர்களை கை காண்பிக்கிறது. இனி அந்த ஜபம் அல்ல. முதலாவது துதி. நன்றியோடு அவருடைய வாசலுக்குள் நுழைவோம், துதியோடு அவருடைய பிரகாரங்களுக்குள் வருவோம். வெளியே பிச்சை கேட்க அழைக்கப்பட்டவள் நீ அல்ல. உள்ளே பிரவேசி, உள்ளே பிரவேசி. கர்த்தருடைய ஆலயத்துக்குள் எழும்பி பிரவேசி. நீ சுதந்திரவாளி, நீ தேவனுடைய பிள்ளை, நீ அதிகாரம் படைத்தவள், நீ ஒரு சுதந்திரவாளி. ரீபா பாபா ஷிகதரபோ. இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி. நல்ல சத்தத்தை உயர்த்தி. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா,
பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. அக்கினிக்குள்ள இருந்தாலும் பாட முடியும், பாடிக்கிட்டே இருங்க. ஷிகதர பகதரபோ, அக்கினிக்குள்ளையும் பாட முடியும், சிறைச்சாலைக்குள்ளையும் பாட முடியும், அதற்குள்ளையும் விடுதலையா உலாவ முடியும். உன்னை வெளிப்பட செய்கிற ஒரு இயேசு இருக்கிறார். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைகிறது, சங்கிலிகளை கர்த்தர் விடுதலை. இந்த ராத்திரி ஒரு விடுதலை. ஷிகதர பகதரபோ, விடுதலை விடுதலை